நடிகர் நடிகைகளோட விவாகரத்து பார்த்தீங்கன்னா பல விதங்கள்ல இருக்கு. ஸோ பெரும்பாலும் அதாவது ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ஒரு ஸ்டேஜ்ல வந்து மேரேஜ் பண்றாங்கன்னா அவங்களுக்குள்ள வர்றது வந்து முதல்ல வந்து ஈகோ ப்ராப்ளம் தான். ஈகோ தடுக்கும். ஸோ இந்த விஷயங்களுக்காக வந்து பல நடிகர்கள், அதாவது எந்த கண்ட்ரியா இருந்தாலும் சரி, பல நடிகர்கள் வந்து டைவர்ஸ் ஆகும். ஒரு சில இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து மேரேஜ் பண்றப்பயே தங்களுக்குள்ள என்ன விஷயம்னு சொல்லி பேசிக்கிடுவாங்க. ரெண்டாவது வந்து என்னன்னா, சில வந்து நடிகர்கள், சில நடிகைகள் இது வந்து தவறான உறவுல போய் முடியும். சில குடும்பங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்ன டைமுக்கு வந்து எதுவுமே நடக்காது. அதாவது இவன் வந்து ஷூட்டிங் போவான், இஷ்டத்துக்கு போவான், இஷ்டத்துக்கு வருவான். ஒரு திருப்தியற்ற அவங்களுக்குள்ள ஒரு செக்ஸ் உறவா இருக்கும். அதாவது ஒரு நடிகருடைய ஒரு மனைவியா இருக்கலாம், இல்ல நடிகருடைய கணவனா கூட இருக்கலாம். சோ ஒருத்தவங்க சினிமா துறையில இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வீட்டுல இருப்பாங்க. சோ இப்படிப்பட்ட ஸ்டேஜ்ல வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்யோன்யம் எல்லாமே மிஸ் ஆகும். அதான் வீட்டுல இருக்கே, பணம் இருக்கே, என்ன தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு. இது வந்து என்னன்னா, பல இடத்துல வந்து சில மனைவி வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து சொத்தை வந்து சேவ் பண்ணி வைக்கிறவங்களும் இருக்காங்க. சில மனைவிகள் வந்து என்னன்னா ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. ஒரு ஒரு 10 ரூபா கூட வந்து அவருக்கு கிடைக்காது. ஏன்னா அந்த மாதிரி, அதாவது ஆர்டிஸ்ட் மேனேஜர் மாதிரி ரெண்டு ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்கும். இவரால் வந்து ஒரு அமௌண்ட் கூட. ஸோ இப்படிலாம் சில பேர்லாம் இருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னா பிரச்சனை ஆனவங்களும் இருக்காங்க, உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை ஆகிக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. நான் பேர் எதுவுமே சொல்லல. சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தங்களுக்குள்ள ஒரு, அதாவது என்ன சொல்றதுன்னா, விட்டுருவாங்க. இனிமேல் இவர் வந்து திருந்த மாட்டாரு, வேற என்ன செய்யறது, குழந்தை ஆயிப்போச்சு, எல்லாமே ஆயிப்போச்சு, வேற என்ன செய்யறதுன்னு சொல்லி என்னன்னா அவங்க உண்டு. ஏன்னா பணம் இருக்கு. ஸோ அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுட்டு அவங்க பாட்டுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, சில பேர் வந்து அவர் நடிச்சுட்டு சம்பாரிச்சு வைப்பாரு. இவங்க வந்து என்னன்னா பேசிக் செலவழிப்பாங்க. ஒரு சில பேர் இதுலயே வந்து ஆடம்பரமா செலவழிக்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் வந்து சில தவறான உறவுல போய் டைவர்ஸ் ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியும் இருக்கு. பல இடங்கள்ல வந்து என்னன்னா ஒரு துரோகம் தான் வந்து முதல்ல இருக்கும். அதாவது என்னன்னா மணி எல்லாமே இருக்கலாம், ஆனா அந்த துரோகம் வந்து என்னன்னா தேவையில்லாத பல சிக்கலை கொடுக்கும். குடும்பத்துக்குள்ள ஒரு நிம்மதியின்மை கொடுக்கும். ரெண்டாவது வந்து என்னன்னா சொத்தை வந்து அபகரிக்கும். சில இடத்துல வந்து என்னன்னா சில நடிகர் சம்பாதிப்பாங்க, இந்த படத்துக்கான காசு எவ்வளவு வாங்கினீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் வந்து வராது. அது பார்த்தா ஏதோ ஒரு நடிகை வந்து என்னன்னா ஒரு சினிமால முன்பு இருந்த நடிகையா இருக்கலாம், அல்லது இந்த படத்துல வந்த நடிகை, ஏதோ அவங்க வந்து சாப்பிட்டுருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து என்னன்னா, இது வந்து என்னன்னா அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு புகை மாதிரி இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கு பல பேத்துக்கு தெரியும். சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் டாமினேஷன் இருக்கும். அதாவது என்னன்னா, இது பேரு அதெல்லாம் நம்ம தேவையில்லாதது. சோ இதனால வந்து டிரைவராலேயே வந்து குடும்பம் வந்து பிரிஞ்ச குடும்பங்கள் இருக்கு. அதாவது நெருங்கிய மேனேஜர், அதாவது டிரைவர் நெருங்கிய மேனேஜர், இப்படி வந்து என்னன்னா ஒரு விஷயத்த வந்து உண்மையான விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அப்படி வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அவங்க வந்து என்னன்னா ஒரு நம்பிக்கை அடிப்படையில சில விஷயம், அவர் தப்பு செய்யறாருங்க, இது இப்படி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுவும் ஒரு பூதகரமா இருக்கும். சில பேர் வந்து என்னன்னா நடிகரோட மனைவியே சொல்லுவாங்க, ஏங்க நீங்க இவ்வளவு பக்கத்துலதான் இருக்கீங்கல்ல, மேனேஜரா இருக்கீங்களா, அவர் என்ன தப்பு செய்யறான்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, ஏன் சொல்லக்கூடாது. இதனால அந்த மேனேஜரை வந்து கட் பண்றவங்க இருப்பாங்க. சோ இவர்கிட்ட வந்து ஃபுல் வார்னிங். அதாவது என்னன்னா சில பேர்லாம் வந்து செல்ல வந்து என்னன்னா என்ன மெசேஜ் வருது எல்லாமே வந்து ஒய்ஃபோட கண்ட்ரோல்ல எல்லாம் சில இடத்துல இருக்கும். சோ வெளியில பாக்குறப்ப ஒரு பிரம்மாண்டமா இருக்கும், உள்ள பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஜீரோவா இருப்பாரு. சோ இந்த மாதிரி கேட்டகரி எல்லாம் வந்து பலதரப்பட்ட மனிதர்கள் வந்து இருக்கிற உலகம் தான் சினிமா உலகம். நம்ம மனைவி மாதிரி. சோ அப்படி வந்து செட் பண்ணவங்களும் இருக்காங்க. சோ இந்த காரணங்கள் வந்து என்னன்னா ஒரு சாதாரண மனிதனுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குமோ அதை விட அதிகமா பிரச்சனை இருக்கு. அதாவது இதுல வந்து பணம் மட்டும் வந்து இல்ல, அதுக்கு இடையில வந்து ஒரு நம்பிக்கை துரோகம், ஒரு திருப்தியற்ற தன்மை, மீடியால வர்ற ஒரு கவனச்சிதறல். அதாவது என்னன்னா மீடியால வந்து ஒரு கிசுகிசுவா வரும், இது வந்து ஏன் வருது, எதுக்கு வருது அப்படின்ற விஷயம் வந்து என்னன்னா
அந்த ஹீரோவோட மனைவிக்கு கூட தெரியாது. யாரோ ஒருத்தவங்க சொந்தக்காரங்கள பேப்பர் கட்டிங் பார்த்துட்டு வந்து இப்படி எல்லாம் நியூஸ் வருதுங்க, என்ன விஷயம் எது விஷயம் கேளுங்க அப்படின்றது இருக்கும். ஒரு சிலது வந்து என்னன்னா மனைவி அவங்களே வந்து பார்த்துட்டு நியூஸ்ல ஏதோ ஒண்ணுல பார்த்துட்டு வந்து பிரச்சனை ஆகக்கூடிய குடும்பங்கள்லாம் இருக்கு. அதாவது சினிமா நடிகர்களுடைய பெரும்பாலான நடிகர்களுடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா சில இதுல வந்து என்னன்னா விவாகரத்துக்கான எல்லா விஷயங்களும் இருக்கும். ஆனா என்னன்னா சரி வெளியில போனா ஒரு அவமானமா இருக்கும் அப்படின்றதுக்காக உள்ளுக்குள்ளேயே, அதாவது என்னன்னா பல குடும்பங்கள்ல வந்து உள்ளுக்குள்ளேயே ஒரு புகை மாதிரி அமைதியா வந்து ஒரே வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு தனித்தனி தீவா இருப்பாங்க. அதாவது அவங்ககிட்ட வந்து பணம் இருக்கும், பெயர் இருக்கும், புகழ் இருக்கும். சோ இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி வந்து குடும்பம், இதுதான் வாழ்க்கை, பணம் பேர் கூட வேணாம், திரும்பி வந்து பழையபடியே வந்துருங்க அப்படின்னு சொல்ற கூட வந்து பெரிய நடிகர்கள் குடும்பங்கள்லயும் இருக்கு. சோ இரண்டு விதமாகவும் இருக்கு. அதாவது ஒரு சாதாரண மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்களை விட அதிக சிக்கலை வந்து ஒரு நடிகர் வந்து சம்பாதிக்கிறாரு, நடிகையும் சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா வந்து பணம் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பண தேவைகள் இருக்கு. ஆனா பண தேவைகள் வந்து ஒரு ஸ்டேஜை மீறி போறப்ப வந்து என்னன்னா நிம்மதி போயிடும். என்ன தப்பு வேணாலும் செய்யலாம் அப்படின்ற விஷயம் நடக்கும். அதற்கான ஆட்கள் வந்து பக்கத்துல வர ஆரம்பிச்சிருவாங்க. சோ இதெல்லாம் இவ்வளவு பெரிய பிரச்சனை. நடிகர் விவாதத்துக்கு பின்னாடி என்னன்னா பலதரப்பட்ட காரணங்கள் வந்து இருக்கு.